ஹாய் ஆல் வெல்கம் டு குடியா ரிவா vlogs. நான் உங்கள் ரிவா. இன்றைக்கி நம்ம ஃபட்ஜியான ப்ரௌனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ரெசிப்பியை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டர் பாயில் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் சொன்ன குவான்டிட்டி அளவுக்கு சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும். தென் வேறு பவுல் எடுத்துக்கிட்டு எக், வெனிலா எசன்ஸ், சால்ட்டை பீட் பண்ணிக்கோங்க. ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். எப்படி கிரிக்கிள் டாப்போட ப்ரௌனி செய்கிறதுன்னு டிப்ஸு லாஸ்ட்டில் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 செகண்ட்ஸ் பீட் பண்ணுங்கள். தென் பீட்டிங் ஸ்டாப் பண்ணிவிட்டு பீட்டரை எடுத்து வச்சுட்டு அது கூட சுகர் போட்டுட்டு அதை ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணால் போதும். சுகர் டிசால்வ் ஆகிற வரைக்கும். தென் மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல பட்டரும் சாக்லேட்டும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அதை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் பீட் பண்ணால் போதும். தென் ஸ்பேச்சுலாவை எடுத்து நம்ம கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேச்சுலாவை கையில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மைதா, கோகோ பவுடர், சால்ட் போட்ட மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கையாலேயே மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரிப்பன் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் வரணும். அப்போ தான் ப்ரௌனி கிரிங்கிள் டாப்போடு நல்லா வரும். தென் பார்ச்மெண்ட் பேப்பரில் நான் பட்டர் தடவி வச்சுருக்கேன். ப்ரௌனி எடுக்கிறப்போ ஸ்டிக் ஆகாமல் வரணுன்றதுக்காக. ஸோ இது மாதிரி போர் பண்ணிவிட்டு அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு. அண்ட் ப்ரௌனி போர் பண்ணிவிட்டு அதில் ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் இப்போது 8 இன்ச் டின்னில் தான் ப்ரௌனி போர் பண்ணியிருக்கேன். ஸோ டேப் பண்ணி விட்டுட்டு ஏர் பபிள்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு டூத் பிக்கால் இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ ஆல் த 4 சைட்ஸும் இதே மாதிரி பண்ணிவிடுங்க. ஸோ ஏர் பபிள்ஸ்லாம் எல்லா சைடும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை பேக் பண்ண போகிறோம். 180 டிகிரி செல்சியஸில் 20 to 25 மினிட்ஸ் இதை பேக் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீ ஹீட்டட் அவனில் வைங்க. சென்டர் ரேக்கில் தான் நம்ம வைப்போம் எப்போவுமே பேக்கிங்க்கு. மேலே இருக்க ராட்ஸும் கீழே இருக்க ராட்ஸும் ஆனில் இருக்கும். ஸோ 20 மினிட்ஸ் to 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா டூத் பிக் டெஸ்ட்டை வச்சு செக் பண்ணிக்கோங்க பேக் ஆகிடுச்சான்னு. எப்போவுமே நார்மலாக 20 to 25 பேக் ஆகிடும். ஸோ நான் டூத் பிக் வச்சு செக் பண்ணல, பேக் ஆகிடுச்சு. கிரிங்கிள் டாப்போட ரெடியாக இருக்கிறது தெரியுது. ஸோ இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. 1 to 2 ஹவர்ஸ் அது ஃபுல்லாக கூல் ஆகட்டும். தென் அதை நம்ம பீசஸ் போடலாம். ஸோ கிரிங்கிள் டாப்க்கு கீழே பார்த்தீங்களா ஏர் பபிள்ஸ் உள்ளே லாக் ஆகிருக்குது, பபிள்ஸாக தெரியுதுல்ல. ஸோ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம இதை பார்ச்மெண்ட் பேப்பரை உள்ளேருந்து வெளியில் எடுக்கிறோம். ஸோ வெளியில் எடுத்துகிட்டு இதை நான் பீசஸ் போட போகிறேன். 8 இன்ச் ட்ரே அப்படின்றதால நான் இதை சின்ன சின்ன பீசஸாக ஒரு 16 பீசஸாக போடுறேன். பெரிய பெரிய பீசஸாக போடணுன்னா 9 பீசஸ் வரைக்கும் வரும். ஸோ ஈச் பீஸ் 5 into 5 சைஸில் எனக்கு வந்தது. ஸோ ஈச் பீஸு 33 to 36 கிராம்ஸ் கிட்ட இருந்தது. ஸோ இதில் 250 கிராம்ஸ் 250 கிராம்ஸ்னு ரெண்டு பேருக்கு பேக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இதில் ப்ரோ டிப் என்னென்னா, பட்டரும் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணுறப்போ 2 ரூம் டெம்பரேச்சரில் வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜிலேருந்தோ இல்லை ஃப்ரீசர்லேருந்தோ எடுத்து கட் பண்ணி உடனே அதை மெல்ட் பண்ணுறதுக்கு போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபட்ஜியான கிரிங்கிள் டாப் ப்ரௌனி வராது. ஸோ எல்லா இன்க்ரீடியண்ட்ஸுமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதை நம்ம பார்ச்மெண்ட் பேப்பரை ஃபஸ்ட்டே பட்டர் பண்ணதால் பேப்பரில் எதுவுமே ஒட்டாமல் அப்படியே ஈஸியாக வருது. ஸோ உள்ள ஃபட்ஜியாக வெளியில் கிரிங்கிள் டாப்போடு இருக்குது. இந்த மாதிரி ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. See you all in the next video. Bye bye.